என்னடா மாட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம மாடுகளை பற்றி பார்க்க போகிறதில்ல. இங்கே அமெரிக்காவில் நம்ம ஒரு பண்ணைக்கு வந்திருக்கோம். இந்த பண்ணையை ஒரு வெள்ளைக்காரர் தான் வச்சிருக்காரு, அமெரிக்கர் தான் வச்சிருக்காரு. ஆனால் அவர் பொறியியல் படித்தவர். பொறியியல் படிச்சுட்டு அவரோட மனைவி மருத்துவம் படித்தவங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பண்ணை ஒன்று ஆரம்பித்து இந்த பண்ணையில் மாடு, நாட்டுக்கோழி, அதாவது முட்டைக்காக, நாட்டுக்கோழி கறிக்காக, இந்த மாதிரி பன்றிகள் இதெல்லாம் அவங்க வளர்த்துட்டு வராங்க. இந்த பண்ணையை தான் நம்ம இன்னைக்கு போய் பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக நாட்டுக்கோழி முட்டையை அவங்க எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த உணவுகள்லேயே மிகவும் நல்ல உணவு அப்படின்னு சொல்கிறது நாட்டுக்கோழி முட்டை. அதனால் இப்போ அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல போய் நம்ம அவர் எப்படி நாட்டுக்கோழிகளை வளர்க்குறாரு முட்டைக்காக அப்படின்னு பார்க்க போகிறோம். தோராயமாக 800 கோழிகள் இருக்குது அவர்கிட்ட. இப்போ அந்த கோழிகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு அவரையும் நம்ம நேர்காணல் பண்ணுவோம். அவர் என்கிட்ட ஆங்கிலத்தில் நாங்கள் 2 பேரும் பேசணும். இதை ரைஸ் ஆஃப் த தமிழ்ஸ் ஆங்கில ஊடகத்தையும் போட போகிறோம். ஆனால் தமிழை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் மொழி மாற்றம் செஞ்சு பேச போகிறோம். அதனால் ஏதாச்சும் சிக்கல்கள் இருக்குது, பேசுகிறதுல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, புரியல அப்படின்னா அது மொழி மாற்றம் செஞ்சதுனால தான் காரணம்.